தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்வெல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்லேருந்து மேஜிக் ப்ரெஸ் வாங்கியிருக்கோம். அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதோட பேக்கிங் இப்படி தான் வந்திருக்கு. இதை நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ளிப்கார்ட்டில் இந்தியாவில் என்னோட தம்பி ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாப்புல. இதோட விலை 650 இந்தியன் ருப்பீஸு. 650க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ஒர்த்து தான். ரொம்பவே நல்லாயிருக்கு. பேக்கிங் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இதில் 21 சைஸ் டிசைன்ஸ் இருக்குது. இதை நம்ம பேக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டாப்பிங்கில் நம்ம டெக்கரேட் பண்ணுற கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கெலாம் தேவைப்பட பைப்பிங் மாதிரி நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிசைன் ஒரு 5 கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப திக்காகவே இருக்குது. அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கு. 21 டிசைன் ஒர்த்தபிள் தான். ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. இதோட பைப்பு பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் வியூவு. இதோட பிளாஸ்டிக்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. இது உடையிற அளவுக்குலாம் இல்லை, நல்லாவே இருந்தது குவாலிட்டி. இதை நம்ம அன்லாக் பண்ணணும் அப்படின்னாக்கா ஆப்போசிட் சைடில் பண்ணணும். நம்ம லாக் பண்ணிவிட்டு மாவு உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கோ ஏதோ பிழிய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே பல்லாக இருக்குது பாருங்கள். அந்த பல்லாக இருக்கிறது ஹேண்டில் நம்மளோட கைப்பிடி சைடு வந்துடணும். அந்த இப்படி திருப்பிக்கணும். அந்த பல்லாக உள்ளது கைப்பிடி சைடு வந்துச்சுன்னா தான் நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அது மாவை ப்ரெஸ் பண்ணி வெளியில் கொடுக்கும். அது அந்த பல்லாக உள்ளது ஹேண்டில் உள்ள சைடு வந்துடணும். இதே நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், மாவு உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அது ஆப்போசிட் சைடுக்கு போயிடணும். அது மட்டும்தான். இதோட கீழ்ப்பகுதியை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட்டாக வளைவாக கொடுத்துருக்குறாங்க. இதனால் எல்லா மாவுமே கம்ப்ளீட்டாக முறுக்கு புளியறதுக்கோ இல்லை நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கோ ஓகேயாக இருக்குது. நம்ம நார்மலாக நார்மல் முறுக்கு அச்சில் முறுக்கு நம்ம புளியும் போது கடைசியாக கொஞ்சம் முறுக்கு மாவு வேஸ்ட் ஆயிரும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உருண்டை தட்டி போடுவாங்க, உருண்டையாக போடுவாங்க, சீடை மாதிரி போடுவாங்க. சம்டைம் அது வெடிச்சிடுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எங்கள் சித்தி ஒரு தடவை போட்டு அவங்களோட கையில் வெடிச்சிருச்சு. அதெல்லாம் இல்லாமல் இந்த மெத்தடு எல்லா மாவையுமே வெளியில் தள்ளிடுது. நம்ம ரொம்ப மாவு மிச்சப்படலை. அதனால் இது கொஞ்சம் ப்ளஸ்ன்னே சொல்லலாம். ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இந்த ப்ராடக்டில் இந்த பேர் உள்ள நெக்ஸ்ட்வெல்லுங்கிற அந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம இந்த மாதிரி கழட்டிட்டு நமக்கு எந்த அச்சு தேவையோ அந்த அச்சை மாட்டி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள மண்டையும் மாட்டி நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் நமக்கு மாவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணுறதுனால 21 டிசைன்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கு. குவாலிட்டியாகவும் இருக்குது. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்குமே ஒரே பர்பஸாக வச்சுக்கலாம். இடியாப்பத்துக்கு கூட அச்சு இருக்குது. இடியாப்ப அச்சு, ஓம பொடி அச்சு, ரிப்பன் பக்கோடா எல்லாத்துக்குமே இருக்குது. கண்டிப்பாக இது ஒர்த்தான ப்ராடக்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இதிலையே நான் மீதமான சாதத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி. உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இடியாப்பத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன கன்று பெரிய கன்றுன்னு 2 கன்று கொடுத்துருக்காங்க. 2 விதமாக நம்ம அதை செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரே டிசைனில் ஒரு 2 இது கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக நம்மளோட ட்ரெடிஷ்னல் முறுக்கு அச்சில் இந்த மாதிரி ஒரு அச்சு இருக்கும். அந்த அச்சு மட்டும் அதில் இல்லை. அது ஒரு மைனஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த அச்சில் முறுக்கு சுடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று பல்லாக இருக்கும், அந்த மாதிரி இல்லை. ஆனால் இது 3 கன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ளவர் ஷேப்பில் வருது. இது ட்ரெடிஷ்னல் முறுக்காக இருக்காது. அது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸு. அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ஒர்த்து. விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.